இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கும், கேக் வெட்டுறோம், ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அப்படியே பசங்களோடலாம் சேர்ந்து நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நானும் ஒரு ஹோம்லி கேர்ள்ன்றனால இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு, அப்புறம் பௌர்ணமி அப்படின்றனால நாங்கள் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலான்னு நினச்சி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நான் அப்படியே போகும்போது பீச் வழியாக தான் போகணுன்றனால அந்த இடத்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். ஏன்னா நிறைய இடம் இங்கே இருக்குன்றது தெரியாது. எனக்கே ஒரு சில இடம்லாம் தெரியாது. ஒரு மாதிரி நான் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். நிறைய தடவை பீச்சுக்கு போயிருக்கேன், பட் இருந்தாலும் அவ்வளோவா உன்னிப்பாக நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுன்றதை தாண்டி இவ்வளோ இடம் இந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களோட மணிமண்டபமாக இருக்கட்டும், இந்த நம்ம சுதந்திர தினத்துக்காண்டி இந்த தேசிய கொடி அந்த இடத்துல இது வந்து ரொம்ப அந்த பீச்சுன்றது வேறு லெவலில் இருக்கும். அந்த இடத்துல சுற்றி ஃபுல்லாக நிறைய இடங்கள் இருக்குது. பெரிய பெரிய ஆஃபீஸ் இருக்குது, நல்ல மரம், இயற்கை, ஜில்லுன்னு காற்று. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. படம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப்பு, இதெல்லாமே அதுவும் நிறையா மூவி பாட்டெல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன் தெரியும். இதுக்கு அடுத்து நம்ம அசோக சின்னம் வரும். அசோக சின்னம் நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, என்ன அதிசயமாக காட்டுற, நீ தான் ஊர்க்காரி அதனால் இப்படி இருக்குது, உனக்கு அதிசயமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ நக்கலாக பேசுகிறவங்க என்றைக்குமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்கள் வாயை மூட முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, அதுக்காகலாம் நிறைய பெரிய பெரிய தலைவர்களுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம சிவாஜி சாரோட அவரோட மணிமண்டபம், இது விவேகானந்தா சாரோட அவரோட மண்டபம். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கலைஞர் ஐயா அவரோட சமாதி, கல்லறை இடம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுங்களே பீச்சில் தானடி கலைஞர் மணிமண்டபம் இருக்குது, ஜெயலலிதாமா இருக்குது, வரணுண்டின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்காகலாம் இந்த வீடியோ. இது ஜெயலலிதாமாதும் எம்ஜிஆர் ஐயாதும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை தான் சொன்னேன், தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்காது. இது என் ஊர் சைட்லேருந்து இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அதை சுற்றி இவ்வளோ இருக்கான்வாங்க. இது நம்ம உழைப்பாளி சிலை இங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி மெமரி. இந்த ஒவ்வொரு சிலைக்கு பின்னாலும் அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அவ்வளோ இருக்குது. அவங்க போராடி தான் ஒவ்வொரு சிலையுமே வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமானதில் தேவையில்லாதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம். இதெல்லாம் முக்கியமானதுன்றனால தான் நான் இதை வீடியோ எடுத்தேன். ஸோ நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. இது இந்த படம் அந்த பாரதியார் ஐயா அவரோட இது கூட ஒரு படத்தில் வரும், பழைய படத்தில் வரும். பீச்சா உடனே இதை பார்த்தோன்னே பீச்சுக்கு போகணுன்னு சொன்னால், இங்கே வேணாமா உனக்கு ஒரு பீச்சு தானே, வா கூப்பிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகணும், மணி 12 போது கோயில் மூடிடுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், கோயிலுக்குன்னு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். நம்ம கண்ணகி சிலை என்றைக்குமே ஒரு பொண்ணுங்கன்னு தைரியமாக வீரமாக இருக்கணுன்றது இவங்களோட பார்த்தான். இது என்ன இடம்னு எல்லாருக்குமே தெரியும், கில்லி. ஓயாக்கு இதுதான் கில்லி. இதில் ஒரு நாள் போகணுன்னு ஆசை, பட் ஆனால் அவ்வளோ ஹைட்டுக்குமே லிஃப்ட்டு கிடையாது, நடந்து தான் போகணுன்றனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாள் போயிட்டு ரீல்ஸ் நம்ம போடுவோம். அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு பெசன் நகர் சர்ச்சுங்க. உடனே என்னங்க உடனே அங்கேயே சர்ச் இருக்கான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சர்ச் இருக்கும். அப்புறம் அடையார் ஐயப்பன் கோவில் இருக்கும். இந்த கோவிலுக்கு நான் போய் ஏற்கனவே ஃபோட்டோ வீடியோலாம் போட்டிருப்பேன். நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. இதுதான் நம்ம அஷ்டலட்சுமி கோவில். இந்த கோயிலுக்குள்ளே எல்லா ஒரு லட்சுமியுமே இருப்பாங்க. கஜலட்சுமி இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க, சரஸ்வதி இருப்பாங்க, அஷ்டலட்சுமி, எல்லா ஒரு லட்சுமியுமே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கோவிலை ஒட்டி அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பரான பீச் இருக்கும். நான் அதை சூப்பரான பீச் இருக்கும். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு மன நிம்மதியாக நம்மளோட குறையெல்லாம் வேண்டிட்டு அப்படியே கை கால் சோத்த கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே கூட இருங்க, எந்த ஒரு கஷ்டம்னாலும் நாங்கள் யாருக்கையும் நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டி குங்குமம் தான் கொடுப்பாங்க இந்த கோவிலில். ஸோ குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீச் இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அங்கேயே விற்கும், அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களும் பீச்சில் சந்தோஷமாக விளையாடுங்க. ரக்ஷன் மட்டும் ஏன் கடற்கரைக்கு வராமல் குறுக்குன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே அவனுக்கு ராட்டினம் இருக்குது, ராட்டினம் சுற்றணும்னு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தான். தீக்ஷா தண்ணியில் ஆடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால தான் சரி ஓகே ஃபஸ்ட்டு தண்ணியில் ஆடிட்டு அப்புறம் ராட்டினத்தில் சுற்றலான்னு சொல்லிட்டு அவனை நான் சுற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன். கோவிலும் பீச்சுன்றது சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஏன்னா கோவிலும் ஒரு பக்தியாக இருக்கும், பீச்சுன்றது நம்ம விளையாடுறது, அந்த கடல் அலை, காற்று, தனிமை, நமக்கு நிறையா திங்கிங் வரும், யோசனை வரும், நிறையா மெமரிஸ் வரும், நினைவுகள், அது இதுன்னு நிறையா இருக்குது. நம்ம அந்த கடற்கரையில் நம்மளுமே பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறோம், ஆனால் கடற்கரைக்கு போய்ட்டால் நம்மளுமே ஒரு சின்ன குழந்தையாக தான் மாறுவோன்றது. நான்லாம் கண்டிப்பாக அப்படி தாங்க மாறுவேன். ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவும் ஆவேன், ஜாலியாகவும் ஆவேன். அப்படியே பசிச்சிருச்சு, தலைவலிக்குன்னு சொல்லிட்டு டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பணும். இதுதான் சென்ட்ரல். இந்த வீடியோ ஒன்றும் பெரிய வீடியோலாம் இல்லை, இந்த நாங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு பிடிச்சவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் மேலே கீழன்னு ஒவ்வொரு லட்சுமி இருப்பாங்க, மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கோயில் புதுப்பிக்கிறாங்கன்றனால கட்டுறாங்கன்றனால கீழேயே வச்சுருக்காங்க.
சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னங்க நீங்கள் 2 சப்ஸ்கிரைப்காக போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. கெஞ்சி தான் சப்ஸ்கிரைப் வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, அதுவும் உண்மை தான். பட் ஆனால் கேட்குறது என்னோட கடமை இல்லை. இப்போ நம்ம ஒரு பொருள் வியாபாரம் பண்ணுறோன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம், இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் எனக்கு சப்ஸ்கிரைப் வேணும்னா நான் தான் என்னோடய சேனலை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்னோடய சேனலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, அப்படின்னாலும் 500 வரணும் இல்லை, நீங்கள் என்ன வெறும் 400க்கு போய் கெஞ்சுறீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ 500 உடனே வராதுல்ல, 2 பேருக்கு கெஞ்சினா அது ஏதோ சொல்லுவாங்களே, பெருசாக ஆசைப்பட்டோம்னா அது எப்படி உடனே கிடைக்குன்ற மாதிரி தான். அதனால் இப்போ எனக்கு வந்து 358 இருக்கிறது, 2 வந்துச்சுன்னா 400 இருக்குமே, ரொம்ப திருப்தியாக இருக்குமேன்ற ஒரு ஃபீலு. ஸோ அதுக்காக தான் அந்த 2 சப்ஸ்கிரைப்காண்டி நான் கேட்குறேன். மற்றபடி அந்த 400 ஒரு காலத்தில் எனக்கு ஒரு 500 மாறலாம். ஸோ அது 1000 கூட மாறலாம். ஓகேவா? அதனால் அது வந்து நானும் எஃபெக்ட் போடணும்ல, நிறையா வீடியோ போடணும், நிறையா இது பண்ணணும். அதனால தான். சரி, அதுக்காக தான் அந்த 2 சப்ஸ்கிரைப்காக நான் கேட்குறது. மற்றபடி எதுவும் கிடையாது. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க.